புலம்பெயர் தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக டக்ளஸ் கைது, நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. புலம்பெயர் தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கின்றது. என்னையே கைது செய்தாலும் எமது அரசியல் பயணத்தை இவர்களால் தடுத்து நிறுத்த முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மகர சிறைச்சாலையில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை பார்க்க சென்ற போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மறுபுறம் பொதுஜன பெரமுனவின் இளைஞர் அமைப்பாளர் ஜொஹான் பெர்னாண்டோவும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். புலம்பெயர் தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஜனநாயக அரசியலில் ஈடுபட்டமைக்காக வடக்கு கிழக்கில் உள்ள தலைவர்களை கைது செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாட்டின் பயங்கரவாத செயற்பாடுகளை தூண்டிய குழுவினரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான செயற்பாடுகளையும் அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியில் வங்குரோத்தடையும் போதும், மண் சரிவு மற்றும் வெள்ளம் ஏற்பட்ட போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது போன போதும் அவற்றை மறைப்பதற்காக அரசியல் பழிவாங்கல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. விடுதலை புலி புலம்பெயர் தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக டக்ளஸ் தேவானந்தா பழைய சம்பவம் ஒன்று தொடர்பில் கைது செய்யப்படும் அதேவேளை ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்காக அடக்குமுறைகளையும் அரசாங்கம் பயன்படுத்துகின்றது. என்னை கைது செய்தாலும் எமது பயணத்தை நிறுத்த முடியாது. அரசாங்கம் மிக குறுகிய அரசியல் நோக்கத்துடனேயே செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரதேச சபை தேர்தல்கள் முடிவுகளை அடிப்படையாக கொண்டுதான் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலையும் பிற்போடுகின்றது. தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் அச்சப்படுகிறது. அதற்காக தொடர்ந்தும் தேர்தலை காலம் தாழ்த்துவதை அனுமதிக்க முடியாது. மக்கள் அவர்களது விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றார்.